வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு 2000 கோடி மக்கள் பணத்தை திருடிச் சென்ற திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளி யார்? அந்த முக்கிய புள்ளி அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க அமலாக்கத்துறை. யார் இந்த திமுகவின் முக்கிய புள்ளி? இதை பற்றின தகவல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தொகுப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அதை பற்றின தகவலையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தொகுப்பாக பார்க்கும். ஸோ அதுக்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட், இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு விவரிச்சிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன்பு அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா தற்போது மக்கள் பணத்திலே பார்த்திங்கன்னா மக்கள் வரி பணத்திலே திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் முக்கிய புள்ளிகள் கை வச்சுருக்காங்க. அதில் யார் மக்கள் பணத்தை திருடி சென்ற முக்கிய புள்ளின்னு பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, திமுகவின் அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த 2000 கோடி மக்கள் பணத்தை திருடியிருக்காரு. ஸோ இதை ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிரடியாக துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்தியிருந்தாங்க. சோதனை நடத்தியதில் இந்த 2000 கோடி கருப்பு பணம் சிக்கியிருக்கிறது. ஸோ இதனால் அதிரடியாக துரைமுருகன் அவர்கள் கைது செஞ்சு அவர் புழல் சிறையில் அடைக்க போகிறதாகவும் சற்று முன்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கார். ஏன் அப்படின்னா, இப்போ தொடர்ந்து ஒரு மாத காலமாக தொடர்ந்து திமுகவின் முக்கிய புள்ளிகள் எல்லாமே கைதாகி பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த வரிசையில் தற்போது ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டதே பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி தான். அதுக்கடுத்ததாக ஜெகத் ரட்சகன் ஏவாவேலு. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி முக்கிய பொறுப்புகள் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாமே தொடர்ந்து வரிசையில் இப்போ துரைமுருகனும் அந்த வரிசையில் சேர்ந்திருக்காரு. ஸோ இதனால தான் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். ஸோ இதற்கான காரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திமுக தான். திமுக பார்த்திங்கன்னா ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்கிறது. ஏன்னா நிறைய திமுக புள்ளிகள் எல்லாமே புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் திமுக கண்டிப்பாக தாக்கு பிடிக்காதான்றது தெரியல. ஏன்னா 2 வருஷம் தான் இருக்குது இன்னும். அதுக்குள்ளே ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. எந்த அப்டேட்டாக இருந்தாலும் தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.